அஜித்தை மாதிரி இன்னொரு பையனை அடித்து கொண்டு இருக்காங்க. உடனே எல்லா பத்திரிக்கையும் போடுறான் பட்டியலினத்து மக்கள். நாங்கள்லாம் பட்டியலினத்து மக்கள் ஜாதி ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்கள் எல்லாம் பார்க்குறது இல்லை. ஒரு ஏழை அவ்வளோதான். ஆகாஷ் ஒரு ஏழை, அஜித் ஒரு ஏழை. நம்மெல்லாம் அப்படி தான் பார்க்கணும். ஜாதியை பார்க்காதீங்க. ஜாதியை பார்த்து நம்ம இறக்கம் படக்கூடாது. மனிதனாக பாருங்கள் ஆகாஷையும் அஜித்தையும். அஜித் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. ஆகாஷ் வந்து இந்த பதிவில் போடுறான் பட்டியல் யாராக இருந்தானப்பா. அவங்க ஏழை பையன் கூட்டிகிட்டு போனான் ஒரு கொலை விஷயமா, அடித்து கொண்டுட்டான் போலீஸு. இப்படி போலீஸை அடித்து கொள்றானே, இதுக்கு என்ன தான் நிவாரணம்? இதை முதலமைச்சர் இருக்கிறவர் சிந்திக்கிறாரா? என்ன காவல்துறை வச்சுருக்கீங்க? அவன் பாட்டுக்கு அடித்து கொள்றானே. இந்த அடித்து கொள்வது கொலை கேஸில் சொல்கிறேன் உங்களுக்கு. உண்மையை சொல்டான்னு அடிப்பான். இந்த ஆகாஷ் எவன்கிட்டயாச்சும் ஒரு ஃபோனில் பேசியிருந்தான்னு வைங்க, கொலை இந்த டைமில் அதோடு அவனை பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சா பரவாயில்ல, அவனை போட்டு அடிப்பான். உண்மை இருந்தால் தானே சொல்லுவான். அவன் அடி தாங்காமல் உண்மையும் சொல்ல முடியாது. உண்மை இல்லை, அவனுக்கு தெரியாது, அடித்து கொண்டுருவான். ஆகாஷ் சாகாமல் இருந்தான்னு வைங்க, ஆகாஷ் ரத்தத்தை எடுத்து செத்து போனான்ல, அவன் இதில் ஒட்டுவான். இது பண்ணிக்கிட்டு இருக்கான் போலீஸு. கைரேகை எடுத்து ஒட்டுவான். இதெல்லாம் கண்ணால் பார்த்தவனா. இந்த பாவெல்லாம் வேணான்னு நான் வெளியில் வந்தேன். இதெல்லாம் இந்த எவ்வளோ கடிந்தெடுத்த அயோக்கியத்தனம். சிறைக்கு போனால் போக்சோவில் எல்லாம் பொய் கேஸு. அங்கே ஜெயில் ஆஃபீஸரே என்கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் இப்படி பொய் கேஸாக போடுறான் சார் போக்சோவில், பிடிக்காதவனெல்லாம் கேஸில் சேர்த்து விட்டுறான் சார். அப்போ பொய் கேஸு போடுறதுல நம்ம போலீஸ் இன்னும் மல்லவனாக இருக்கான். அது மட்டும் இல்லை, நிரபராதிகளை ரத்தத்தை போய் ஒட்டிடுவான். அப்போ கோர்ட்டுக்கு போனால் ஜட்ஜு விவரம் இல்லாமல் கேட்பார். அவருக்கு தெரியாதுல்ல இருந்து இவங்க பண்ணுற வேலைலாம். ஏப்பா ஓ ரத்தம் எப்படிப்பா செத்து போனவங்க சட்டையில் வந்துச்சுன்னு கேட்பாங்க. ஒட்டுடவே இவன் தெரியாது. உன் கையில் எப்படிப்பா அங்கே கிடைச்சம்பாங்க. இவன் ஏழை, வக்கீல் வைக்க முடியாது. வக்கீல் வந்து பிடிச்சா 6 லட்சக்கணக்கில் கொடுத்தா தான் நல்ல வக்கீல். அப்போ ஒரு நிரபராதி காவல்துறையோட இந்த இதனால் அடாவடித்தனத்தினால அவனுக்கு எதிராக ஆதாரங்களை கொடுத்து நம்ம நாட்டையே ஏமாற்றி, நீதித்துறையை ஏமாற்றி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவான்.